Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. ஜரணி, நான் ஜீவானந்தன் பேசுறேன். சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்ததுனால உங்கள்கிட்ட நான் விவரமா எதுவும் பேச முடியல. இப்ப நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கங்க. ஜரணி, ஹலோ ஜரணி, ஜரணி கேக்குதா? மாட்டிச்சு, ஆடு மாட்டிக்கிச்சு. ஜரணி, கொஞ்ச நாளைக்கு நான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்களே என்கிட்ட பேச முயற்சிக்க வேண்டாம். நீங்க வழக்கம் போல செயல்படுங்க. என்ன? ஹலோ ஜரணி, ஹலோ ஹலோ ஜரணி, ஆய் போத்தி. ஏய், என்னடி லோலோலோனே? பாத்தீங்களா சார் இவங்களோட கூட்டு களவாணித்தனத்தை? இப்பதானே பேசலன்னா அதுக்குள்ள போன் வருது. யாரு? நான் கும்பிடுற மீனாட்சி அம்மன் தான் உன்னை காட்டி கொடுத்துட்டா. நீ எல்லாம் தப்பிக்கவே முடியாது. இப்ப எடுங்க சார் ஆக்ஷன் இவன் மேல. போன் கொடு. சரி, என் போனை கொடுக்க சொல்லுங்க சார். கொடுக்க முடியாது. போன்லாம் கொடுக்க முடியாது சார். போனை என்கிட்ட கொடுங்க. போன் இனிமே என்கிட்ட தான் இருக்கும். இனிமே உங்கள்ட்ட போனை தர முடியாது. இப்ப பேசுனது யாரு? ஜீவானந்தம் சார் தான் சார். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பண்ணல யாரும் எதுவும் பேசக்கூடாது. இவங்களை கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டி விசாரணைக்கு கொண்டு போவோம். அப்புறம் பேசிக்கங்க. மா, ஜீவானந்தத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அடுத்த நிமிஷமே போன் வருது. அவன் வழக்கம் போல செயல்படுன்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு நான் உன்னை நம்பணுமா? குடும்பமா ஜனனி, சித்தப்பா பாத்து. சித்தப்பா, சித்தப்பா நில்ல சித்தப்பா. பாத்து. சித்தப்பா, ஆட்டோ பிடிச்சு போலாம் சித்தப்பா. நீ கவலைப்படாத. ஜனனி, சித்தப்பா இரு சித்தப்பா. வா, எழுந்து. மாமா, நீதி வென்றது மாமா. தர்மம் தலை தூக்கியது. நியாயம் வென்றது. இனிமே அவங்க கூண்டோட காலி. கோர்ட்டு பார்த்துக்கும். புது வாழ்க்கை ஆரம்பம் மாமா. எங்க பலமே எங்க ஒற்றுமை தான். அதுல கல்லெறிஞ்சு குழப்பத்தை உண்டு பண்ணி அது மூலமா ஜெயிக்கணும்னு நினைக்கிற எவனா இருந்தாலும் ஓட போறீங்க. நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் தூக்குல தொங்க போறீங்க. இப்ப சொல்றேன், இது சேலஞ்ச், சவால். சக்தி போன் போலக்கா. தர்சனுக்கும் போன் போலியே. ஐயோ, நம்ம நேர்ல போய் பாப்போம் வாங்கக்கா. கோர்ட்ல வச்சு இன்னும் அவகிட்ட என்னென்ன கேட்பாங்களோ, என்னென்ன சொல்லுவாங்களோ. இது எல்லா பக்கத்துலேருந்தும் அடிக்கிறாங்களே. இல்லக்கா, நம்ம இதை விடக்கூடாது. இல்ல, முதல்ல இந்த ஆளை போய் நறுக்கு 4 வார்த்தை கேட்டு வரேன். இருடி, என்ன ஒரு நிமிஷம் இரு, நம்ம கோர்ட்டுக்காவது போவோம். இப்ப போய் இந்த ஆள்கிட்ட கேட்டா என்ன ஒரு நிமிஷத்துல மாறிடுவானா அந்த ஆளு? அதுதான் தெரியுதே நல்லா. அக்காவை இவன் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன, இதுக்கு எதுக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம்? அவ கண்டுபிடிச்சிட்டா. அதனால தான் அவளை தூக்கி உள்ள வைக்க பிளானை போட்டுக்கிருக்கேன்.
நம்ம அங்கன போய் பாப்போம். இவன்ட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சாருபாலா மேம போய் நீ அவங்களுக்கு போன போட்டியா? அவங்க நம்பர் அவங்க தான் இங்க இல்லையே. அன்னைக்கே அந்த புள்ள அவங்க ஜூனியர் தானே வந்துச்சு. அந்த அன்னைக்கு வந்துச்சு ஒரு புள்ள. அதுகிட்ட நம்பர் இருக்கு. அது அவ மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தா. ஜனனி போன்ல தான் இருக்கும். இப்ப நான் அவ போன் எங்கிட்டு போய் தேட? என்ன பண்ணல? அவங்க மேடம்கே ஃபோன் பண்ணி பாப்போம். சரி பண்ணி பாரு. தர்ஷினி ஃபோன் பண்ணுது. தர்ஷினியா? தர்ஷினி சொல்லு. சித்தி என்னாச்சு சித்தி? அங்க போலீஸ்லாம் வந்தாங்களே, என்ன சொன்னாங்க? ஐயோ அது பெரிய பிரச்சனை. அதை நேர்ல பாக்குறப்போ சொல்றேன். சரி நீ எதுக்கு ஃபோன் பண்ண? அக்கா கண்ணு முடிச்சிட்டாங்களா? இல்ல சித்தி, நீங்க கொஞ்சம் உடனே கிளம்பி வாங்க. ஏ தர்ஷினி என்ன ஒரு மாதிரி பேசுற? என்னாச்சு? நீங்க வாங்க சித்தி ப்ளீஸ், வந்ததும் பேசிக்கலாம் வாங்க. என்ன ஏ தர்ஷினி என்ன என்னக்கா உடனே வாங்க. உடனே வா. என்ன என்ன சொன்னா? ஆமா பணத்துல பேசுது. ஐயோ சரி வா நம்ம போலாம். எங்க போற? செருப்பு போட்டு வரேன். சார் கூடுவாமா. சார் நில்லுங்க சார். இப்போ அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரீங்க? தம்பி நகர தம்பி, அந்த பொண்ணுக்கும் ஜீவானந்தத்துக்கும் கம்யூனிகேஷன் இருக்குன்னு இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சுல்ல. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? இத பாருங்க, நீங்க என்ன பேசுறா இருந்தாலும் கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி உங்க வக்கீல வச்சு பேசிக்கோங்க. எனக்கு நியாயம் பட்டதை நான் செய்வேன். சார் இது நியாயமே இல்ல சார். வெறும் ஒரு ஃபோன் கால் வச்சு எப்படி சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க? இதை எப்படி ஏத்துக்க முடியும்? இன்னைக்கு பாத்துருவோம் சார். பணம் ஜெயிக்குதா இல்ல நியாயம் ஜெயிக்குதா இன்னைக்கு பாத்துறேன். டேய் தாசா உட்காரா. சித்தப்பா ஒரு விஷயம் இரு. தம்பி இதே வேலையை தான் உங்க ஒய்ஃபும் பண்ணாங்க. அதனாலதான் என்ன ஸ்பெஷல் ஆபீசரா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இதுக்காகலாம் நான் யோசிக்க மாட்டேன் தம்பி. என் பக்கம் எல்லாமே கிளியரா இருக்கு. இதை மீறி என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நான் உங்க மேலேயும் சேர்த்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். எந்திருங்க தம்பி. ஆக்ஷன் தானே எடுங்க. எந்திருங்க. முடியாது சார். சார் நான் அந்த குணசேகரனோட பையன் தான் சார். நான் சொல்றேன் சார், அவர் சொல்றதுதான் போய் சார். ஜீவானந்த சார் எங்க அம்மாவும் நல்ல ஃப்ரெண்ட் சார், அவ்வளவுதான் சார். எங்க அம்மாவை நானே ஒரு காலத்துல மோசமா பேசியிருக்கேன். ஆனா இப்போதான் சார் உண்மையை புரிஞ்சுட்டு எங்க அம்மா பக்கம் நிக்கிறேன். சார் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நாங்க எங்க சைட ப்ரூவ் பண்றோம். இந்த நியாயத்தெல்லாம் நீங்க கோர்ட்ல கேளுங்கப்பா. அவங்க உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு காருக்கு முன்னாடி விழுந்து போராட்டம் பண்ணீங்கல்ல, அந்த கேஸை விசாரிக்கலான்னு கூட்டு வந்தா அதுக்கு விட மாட்டேனா எப்படி? தப்பு பண்ணிட்டு அவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு.